வேர்ல்டு கிரிக்கெட்ல எத்தனையோ விக்கெட் கீப்பர்ஸ் இருந்திருந்தாலும் எம்எஸ் தோனி மட்டும் எப்பயுமே ஏன் பெஸ்டாவும் யூனிக்காவும் இருக்காருன்னு இந்த ஒரு வீடியோல பாப்போம். தோனியை பிடிக்கும்னா எல்லா ஆட்ட கமெண்ட் பண்ணிருங்க. எம்எஸ் தோனி இந்தியன் டீமோட கேப்டன்ன்றதை தாண்டி ஒரு சிறந்த விக்கெட் கீப்பர். விக்கெட் கீப்பிங் மூலம் வித்தியாசமான விக்கெட்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாம பல வேலைகளை பார்த்திருக்காரு ஸ்டிக்கு பின்னாடி. குறிப்பா சொல்லணும்னா ஸ்டெம்பிங். சரியா 2016 T20 மேட்ச் அப்போ முஸ்தபிசுர் ரஹ்மான கிட்டத்தட்ட 0.16 செகண்ட்ஸ்க்கு ஸ்டெம்பிங் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்டா சூரியகுமார் யாதவ் 2025 IPL 0.12 செகண்ட்க்கு தூக்கி இருப்பாரு. 2023 IPL ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்த சுக்மன் கில்ல கிரவுண்ட்ல இருக்க எல்லாருமே மிரண்டு போற அளவுக்கு கிட்டத்தட்ட 10 செகண்ட்ஸ்ல அவரோட விக்கெட் தூக்கி இருப்பாரு. நெக்ஸ்டா மிச்சல் மார்ஸ் கிட்டத்தட்ட 2012 ஆஸ்திரேலியா vs இந்தியா T20 மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ராகுல் சர்மாவோட இந்த ஒரு பாலுக்கு 0.9 செகண்ட்ஸ்க்கு சும்மா மிரட்டி விட்டுருப்பாப்ல ஒரு ஸ்டெம்பிங். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இன்னி வரைக்குமே எப்படி இவரால இது முடிஞ்சுச்சுன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கக்கூடிய இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் 4th ODI 2018 நடந்துட்டு இருந்துச்சு. பேட்டிங்ல இருந்த கீமோபால மகேந்திர சிங் தோனி கிட்டத்தட்ட 0.08 செகண்ட்ஸ்க்கு ஸ்டெம்பிங் பண்ணிருப்பாரு. இன்னி வரைக்குமே அந்த ஒரு ஸ்டெம்பிங் தான் கிரிக்கெட்டோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெம்பிங். இப்படி ஸ்டிக்கு பின்னாடி தலைவே மின்னல் வேகத்துல பண்ண பல வேலைகள் இந்தியன் டீமுக்கு டிராஃபி வாங்குறதுக்கு ரொம்பவே முக்கியமா இருந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எம்எஸ் தோனியை உங்களுக்கு எதனால பிடிக்க ஆரம்பிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை பை.